ஆல்ஃப்ரெட் லார்ட் டெனிசன் த ஃப்ளார். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட வந்து ஷேர் பண்ணுங்க. த ஃப்ளார்ன்ற இந்த போயத்தை ஆல்ஃப்ரெட் லார்ட் டெனிசன் வந்து 1842ல வந்து பப்ளிஷ் பண்றாரு. இந்த போயத்துல போயட் வந்து 6 ஸ்டான்சஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காரு. ஒவ்வொரு ஸ்டான்சஸ்லயும் வந்து பாத்தீங்கன்னா 4 ரைமிங் லைன்ஸ் வந்து இருக்கு. 4 லைன் உள்ள ஒரு ஸ்டான்சாவை வந்து எப்படி வந்து சொல்லுவாங்கடா, குவாட்ரைன்டு சொல்லுவாங்க. இந்த போயம்லயும் போயட் வந்து ரைமிங் ஸ்கீம் வந்து யூஸ் பண்ணியிருக்காரு. இந்த போயம்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 4 ஸ்டான்சஸ்ல ஏபின்ற ரைமிங் ஸ்கீம் வந்து யூஸ் பண்ணியிருக்காரு. லாஸ்ட் 2 ஸ்டான்சஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஏபிசி பின்ற ரைமிங் ஸ்கீமா வந்து போயட் யூஸ் பண்றாரு. இந்த போயத்துல வந்து பாத்தீங்கன்னா டெனிசன் வந்து என்ன சொல்றாருன்னா, ஒரு தனிப்பட்ட நபர் தன்னுடைய ஐடியாவை வந்து ஒரு ஒர்க் ஆஃப் ஆர்ட்டா வந்து மாத்தி இந்த உலகத்துக்கு கொடுக்குறப்போ அந்த ஒர்க் ஆஃப் ஆர்ட்டை வந்து உலகம் வந்து எப்படிலாம் வந்து விமர்சனம் பண்றாங்க, பிற்காலத்துல அந்த ஒர்க் ஆஃப் ஆர்ட்டை வந்து மக்கள் வந்து எப்படிலாம் வந்து பாக்குறாங்க, அதை வந்து எப்படிலாம் வந்து யூஸ் பண்றாங்கன்ற விஷயத்த இந்த போயத்துல ஒரு செடியை வந்து வளர்க்கறது மூலமா நமக்கு வந்து கன்வே வந்து பண்றாரு டெனிசன். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே வர அந்த பெல் ஐக்கானையும் வந்து கிளிக் பண்ணுங்கள். அதில் வர ஆல் நோட்டிஃபிகேஷனை போட்டு வைங்க. அப்போ தான் நம்ம அப்டேட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸாவை போயட் வந்து எப்படி வந்து ஓப்பன் பண்றாருன்னா, ஒரு கோல்டன் ஹவர்ல நான் வந்து பூமியில விதை வந்து விதைச்சேன், அது வந்து ஒரு செடியா மாறி அதுல வந்து ஒரு அழகான பூ வந்து பூத்திருந்துச்சுன்ற மாதிரி சொல்றாரு. ஸோ இந்த இடத்துல அவர் வந்து விதையை வந்து நம்ம வந்து எப்படி வந்து எடுத்துக்கலாம்டா, அதை வந்து அவருடைய ஐடியாவை வந்து எடுத்துக்கலாம். அதை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு பீஸ் ஆஃப் ஆர்ட்டா வந்து மாத்துறாரு. இன்னும் தெளிவா சொல்லணும்னா, அவர் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ராவான ப்ளூ பிரிண்ட் வந்து கிரியேட் பண்றாரு. அதுக்கப்புறம் ரொம்ப கேரிங்காகவும் ரொம்பையும் அதை வந்து அக்கறையோடையும் அவர் வந்து எப்படி வந்து மாத்துறாருன்னா ஒரு பீஸ் ஆஃப் ஆர்ட்டா வந்து மாத்துறாரு. ஆனா லாஸ்ட் லைன்ல வந்து பாத்தீங்கன்னா மக்கள் வந்து அதுக்கு வந்து எப்படி வந்து ரியாக்ட் வந்து பண்றாங்கன்னா, இது வந்து ஒரு வீடு தான், இது வந்து ஒரு குப்பை செடி தான்ன்ற மாதிரி வந்து சொல்றாங்க. இந்த இடத்துல போயட்டோடைய சேட் ரியாலிட்டியை வந்து நம்மளால வந்து பார்க்க முடியுது. ஸோ அவர் வந்து என்ன பண்றாருன்னா, ரொம்ப கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி ஒரு அழகான பீஸ் ஆஃப் ஆர்ட்டை வந்து கிரியேட் பண்றாரு. ஆனா அதை வந்து பொறாமையோட நம்ம வந்து எடுத்துக்கலாம். மற்றவங்க எல்லாம் வந்து அதை வந்து பொறாமையா கூட வந்து பார்த்து இது வந்து ஒரு குப்பை செடி தான், இது வந்து வீடு தான்ன்ற மாதிரி வந்து சிம்பிளா வந்து சொல்லிடுறாங்க. செகண்ட் ஸ்டான்ஸாவில் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸாவுடைய கண்டினியூட்டியை வந்து செகண்ட் ஸ்டான்ஸாவிலேயே நம்மளால வந்து பார்க்க முடியுது. ஸோ இந்த ஸ்டான்ஸாவில் என்ன வந்து சொல்றாருன்னா, ஒரு சொசைட்டி வந்து பீஸ் ஆஃப் ஆர்ட்டை வந்து எப்படிலாம் வந்து விமர்சிக்கிறாங்கன்ற விஷயத்த இந்த செகண்ட் ஸ்டான்ஸால வந்து சொல்றாரு. முன்னாடிலாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த போயட்டோடைய ஃப்ளாரை வந்து தூரமா நின்று பார்த்து தான் திட்டிக்கு இருந்தாங்க. இப்போ அவங்க அந்த பீப்புள்ஸ், அந்த சொசைட்டில இருக்கிற பீப்புள்ஸ் வந்து நேரா வந்து என்ன பண்றாங்கன்னா அவருடைய கார்டனுக்கே வந்து மேலே இங்கே அங்கிட்டு இங்கிட்டும் நடந்துட்டு அந்த பூவை பார்த்து நிறைய நெகட்டிவான கமெண்ட்ஸ் தான் வந்து பாஸ் பண்றாங்க. ஸோ இது வந்து எதை வந்து ஹைலைட் பண்ணுதுன்னா, ஒரு தனிப்பட்ட நபர் அவர் வந்து ஒரு ஒர்க் ஆஃப் ஆர்ட்டை வந்து கிரியேட் பண்ணியிருந்தாருன்னா அதை வந்து நம்ம வந்து பாராட்டணும். அதை விட்டுட்டு இந்த சொசைட்டி வந்து எப்படி வந்து ரியாக்ட் பண்ணுதுன்னா அதுக்குள்ள கொஞ்சம் நெகட்டிவிட்டியை வந்து திணிக்க பாக்குறாங்க. அதை பார்த்து சிலர் வந்து பொறாமையும் வந்து படுறாங்க. நம்ம வந்து லைஃப்ல வந்து எப்படி வந்து இருக்கணும்னா, ஒரு தனிப்பட்ட நபர் ஒரு விஷயத்த வந்து சாதிச்சிருந்தாருன்னா அந்த விஷயத்த நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணணும், அந்த சக்சஸோட நம்மளும் வந்து கலந்துக்கிறணும். அப்பதான் அந்த தனிப்பட்ட நபர் வந்து இன்னும் மேல வந்து வளருவாரு. அதை விட்டுட்டு இந்த சொசைட்டி வந்து அந்த ஒர்க் ஆஃப் ஆர்ட்டை வந்து எப்படி வந்து பார்க்க ஆரம்பிச்சிருதுன்னா அதுக்குள்ள வந்து ஒரு நெகட்டிவ் ஷேடை வந்து கொடுக்கறது, அதை பார்த்து வந்து பொறாமை வந்து படுறது. எப்பயுமே இந்த சொசைட்டி வந்து எப்படி வந்து இருக்குன்னா அவங்க செய்யற விஷயத்துக்கு தான் வந்து வேல்யூ வந்து ஜாஸ்தின்ற மாதிரி வந்து இருக்கிறதா வந்து இந்த செகண்ட் ஸ்டான்ஸாவில் போயட் வந்து சொல்றாரு. தேர்ட் ஸ்டான்ஸாவை போயட் எப்படி வந்து ஓபன் பண்றாருன்னா, then it grew so tall it wore a crown of light. இந்த இடத்துல போயட் வந்து என்ன சொல்றாருன்னா, அந்த பூ மேல நிறைய பீப்புள்ஸ் வந்து நிறைய விதமான விமர்சனங்கள் வந்து வச்சாங்க. ஆனா அதையும் மீறி என்னுடைய அந்த செடியில இருக்கக்கூடிய அந்த பூ வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப உயரமாகவும் அழகாவும் வந்து மாறிடுச்சுன்னு சொல்றாரு. இந்த இடத்துல போயட் எதை வந்து பாயிண்ட் அவுட் பண்றாருன்னா, ஒரு பீஸ் ஆஃப் ஆர்ட் வந்து இருக்குண்டா அது வந்து ரொம்ப அழகாவும் அதுல வந்து வேல்யூ வந்து ஜாஸ்தியா இருந்தாலும் அது மேல நிறைய பேர் வெவ்வேறு விதமான விமர்சனங்கள் வச்சாலும் அது வந்து இண்டிபெண்டா அதோடைய பாப்புலாரிட்டியை ரீச் பண்ணதான் செய்யும். அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, எல்லாரும் அந்த பூவை பார்த்துட்டு இது வந்து ஒரு சாதாரண பூ தான்ப்பா என்ற மாதிரி வந்து கமெண்ட்
கமெண்ட் வந்து பண்ணாங்க. இருந்தாலும் அதோடைய வேல்யூ, அதோடைய அழகு வந்து ஜாஸ்தியா இருந்ததுனால மட்டும்தான் அதோடைய ஹை பொட்டன்ஷியலை வந்து இன்னைக்கு வந்து ரீச் பண்ணியிருக்குன்னு சொல்றாரு. உலகத்துல நிறைய பீப்புள்ஸ் வந்து மில்லியன்ஸான நெகட்டிவான கமெண்ட்ஸ் வந்து வைக்கலாம். ஆனா அந்த நம்ம செய்யக்கூடிய விஷயத்துல வேல்யூவும் அழகும் வந்து ஜாஸ்தியா வந்து இருந்துச்சுன்னா அதுல வந்து எவ்வளவு தடைகள் இருந்தாலும் அந்த ஆர்ட் வந்து வளர்ந்துகிட்டு தான் வந்து இருக்கும்ன்ற சொல்றாரு. அடுத்த 2 லைன்ஸ்ல போயட் வந்து வருத்தமா 2 விஷயத்த வந்து ரெஜிஸ்டர் வந்து பண்றாரு. அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துக்கிறப்போ திடீர்னு ஒரு நாள் நைட்டு வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய கார்டனுக்குள்ள செவரேறி குதிச்சு ஒரு திருடை வந்து என்னுடைய செடியில இருந்து விதைகளை வந்து திருடிட்டு போயிட்டான்ற மாதிரி வந்து சொல்றாரு. இந்த இடத்துல நம்ம ஒரு விஷயத்த வந்து நோட் வந்து பண்ணணும். வந்த திருடை வந்து பூவை வந்து திருடல, அதுக்கு பதிலாக அவன் வந்து என்ன பண்ணிருக்காண்டா விதையை மட்டும் திருடிட்டு போயிருக்கான். இந்த இடத்துல விதைன்ற விஷயம் வந்து எதை வந்து ரெஃபர் பண்ணுதுண்டா, அது வந்து போயட்டோடைய யூனிக்கான ஐடியாவை வந்து ரெஃபர் வந்து பண்ணுது. வந்த திருடை வந்து அந்த விதையை மட்டும்தான் வந்து எடுத்துட்டு போயிருக்கான், அதாவது போயட்டோடைய ஐடியாவை வந்து திருடிட்டு போயிருக்கான். அந்த திருடிட்டு போன அந்த திருடை வந்து பின்காலத்துல என்ன வந்து செய்வான்டா, அந்த ஐடியாவை வந்து ரீக்ரியேட் பண்ணி அதை வந்து என்னமோ தானே வந்து செஞ்ச மாதிரி வந்து பின்னாடி வந்து காட்டிக்கலாம். அந்த திருடை வந்து யாரா கூட வந்து இருக்கலாம்டா, இத்தனை நாளா போயட் மேல நிறைய நெகட்டிவான விமர்சனங்கள் பாஸ் பண்ண அதுக்குள்ள இருந்த ஒரு பீப்புளா கூட வந்து இருக்கலாம்ன்ற மாதிரி தோணுது. 4th ஸ்டான்ஸாவில் வந்து பாத்தீங்கன்னா அந்த 3rd ஸ்டான்ஸாவுடைய கண்டினியூட்டியை வந்து 4th ஸ்டான்ஸாவிலேயே நம்ம வந்து பார்க்க முடியும். இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா போயட் 3 ஸ்டான்ஸாவில் வந்து அவருடைய சின்ன உலகம் அந்த கார்டனுக்குள்ளே வந்து நடக்கிற மாதிரி போயத்தை வந்து எழுதியிருப்பாரு. ஆனா இந்த 4th ஸ்டான்ஸாவில இருந்து பாத்தீங்கன்னா போயட் வந்து என்ன பண்றாருன்னா அவருடைய கார்டன் விட்டு வெளியில வந்து இந்த எக்ஸ்டர்னல் வேர்ல்ட பத்தி வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. இப்ப பாத்தீங்கன்னா அவருடைய ஐடியா, அதாவது அவருடைய விதையை வந்து திருடிட்டு அந்த திருடை வந்து என்ன பண்றான்டா இப்ப அந்த ஃபிளாரை வந்து அவனுடைய ஓன் கார்டன்லே வந்து வளர்க்கறான்ற மாதிரி வந்து ரெஃபர் பண்றாரு. அதை வந்து இந்த போயம் லைன்ல எப்படி வந்து ரெஃபர் பண்ணிருக்காருன்னா டவுன் அண்ட் டவர்ன்ற மாதிரி வந்து ரெஃபர் பண்றாரு. இந்த இடத்துல டவுனை வந்து அவர் வந்து எப்படி வந்து ரெஃபர் பண்றாருன்னா ஆர்டினரி பீப்புளா வந்து காட்டுறாரு. அடுத்து டவர்ன்ற விஷயம் வந்து எதை வந்து ரெஃபர் பண்ணுதுன்னா சொசைட்டில ரொம்ப பவர்ஃபுல்லான பொசிஷன்ல இருக்கக்கூடிய நபரை வந்து இண்டிகேட் வந்து பண்ணுது. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐடியா வந்து கிரவுண்ட் லெவல்ல உருவானாலும் சரி, அபிஷியல் லெவல்ல உருவானாலும் சரி, அந்த கிரெடிட் வந்து யாருக்கு வந்து போகணும்னா அந்த விஷயத்த உருவாக்குனவங்களுக்கு மட்டும்தான் வந்து போகணும்ன்ற மாதிரி சொல்றாரு. போயட் வந்து என்ன சொல்றாருன்னா இந்த பூவை வந்து நான் தான் வந்து உருவாக்குனேன், அது வந்து ஒரு யூனிக்கான ஐடியா, ஆனா அதை வந்து யாருமே வந்து பாராட்டல, அதை வந்து விமர்சனத்துக்குள்ளதான் ஆச்சு, அதை வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸ் தான் வந்து பாஸ் வந்து பண்ணாங்க. ஆனா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த விதையை வந்து திருடி அதை வந்து அவருடைய கார்டன்ல வந்து போட்டு அதை வந்து ஒரு பூவா வந்து மாத்தி அதை வந்து மத்தவங்க எல்லாம் அந்த பூ வந்து பார்த்து எப்படி வந்து வியந்து வந்து பாக்குறாங்க, அதை வந்து ரொம்ப மார்வலஸா இருக்குன்ற மாதிரி அந்த ரிப்ளிகேட்டை வந்து பாக்குறாங்கன்ற மாதிரி போயட் வந்து ஃபீல் பண்ணி சொல்றாரு. இந்த இடத்துல போயட் வந்து என்ன சொல்றாருன்னா இத்தனை நாளா தான் போட்ட எஃபர்ட் எல்லாமே வந்து வேஸ்ட் ஆயிருச்சு, யாருமே வந்து அதை வந்து பாராட்டவே இல்லை, அது வந்து எனக்கு வந்து ஒரு டிசப்பாயின்மெண்டா இருக்குன்ற விஷயத்த இந்த 4th ஸ்டான்ஸாவில் ரெஃபர் பண்ற மாதிரி வந்து இருக்கு. 5th ஸ்டான்ஸால வந்து பாத்தீங்கன்னா நம்மனால வந்து அந்த 4th ஸ்டான்ஸாவுடைய சின்ன சின்ன ட்ரேசஸை நம்மனால வந்து பார்க்க முடியுது. இப்ப போயட் வந்து என்ன சொல்றாருன்னா இப்ப பாத்தீங்கன்னா என்னுடைய ஐடியா, அதாவது அந்த பூவோடைய விதை வந்து பப்ளிக்ல எல்லாரோடைய கையிலையும் வந்து கிடைச்சிருச்சு, இப்ப யார் நினைச்சாலும் என்ன பண்ணலாம்டா என்னுடைய ஐடியாவை வந்து வளர்த்துக்கலாம், அதை வந்து அப்படியே வந்து ரிப்ளிகேட் வந்து பண்ணிக்கலாம், ரிப்ளிகேட் பண்ணிக்கிட்டு இந்த ஐடியாவுக்கு நான் தான் வந்து சொந்தக்காரன்ற மாதிரி வந்து பெருமையா வந்து சொல்லிக்கலாம்ன்ற விஷயத்த சொல்றாரு. 6th ஸ்டான்ஸாவில் வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம போயட்டோடைய ஐடியாவை வந்து நிறைய பேர் வந்து திருடி அதை வந்து நிறைய தடவை வந்து ரிப்ளிகேட் வந்து பண்ணிடுறாங்க, நிறைய தடவை வந்து அதவே வந்து எல்லாருக்கிட்டையும் வந்து காட்டுறாங்க. அதனால அது வந்து என்ன ஆகுதுன்னா ஒரு சில விஷயங்கள் வந்து பார்க்கறதுக்கு அழகா இருக்கு, ஒரு சில நேரங்கள்ல அது வந்து ரொம்ப கேவலமாகவும் வந்து இருக்கு. இது வந்து ஒரு ஃபார்முலா வந்து கிடையாது, ஒரு ஃபார்முலாவை போட்டோன்னே அதே ரிசல்ட் கிடைக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிரியேட்டரா அவருடைய ஐடியாவை வந்து என்ன பண்ணிருப்பாருன்னா அவருடைய ஆள் மனசுல இருந்து அதை வந்து உருவாக்கி இருப்பாரு, அதனால அவருக்கு வந்து நல்ல ரிசல்ட் வந்து கிடைச்சிருக்கலாம். ஆனா அதே ஐடியாவை இன்னொருத்தர் வந்து ரீக்ரியேட் பண்ணப்போ அவர் வந்து அதை வந்து ஏன் ரீக்ரியேட் வந்து பண்ணிருப்பாருன்னா அது மூலமா நமக்கு வந்து நிறைய கிரெடிட் வந்து கிடைக்கும்ன்ற மாதிரி எதிர்பார்த்து பண்ணிருப்பாரு. இதுதான் வந்து ஒரு போயட்டுக்கும் அந்த போயட்டோட ஐடியாவை காப்பி அடிச்ச நபருக்கும் உள்ள வித்தியாசத்தை வந்து இந்த லாஸ்ட் ஸ்டான்ஸாவில் போயட் வந்து காட்டுறாரு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த விஷயத்தை வந்து திருப்பி ஒரே விஷயத்தை வந்து
வந்து ரிப்பீட் பண்றது மூலமா இப்போ வந்து பாத்தீங்கன்னா பீப்புள்ஸ் எல்லாரும் வந்து எப்படி வந்து மாறி இருப்பாங்கன்னா, இந்த விஷயத்த நாங்க ஏற்கனவே வந்து பார்த்துட்டோம்ப்பா, திருப்பி திருப்பி ஒரே விஷயத்த வந்து கொடுக்குறீங்கன்ற விஷயத்த வந்து ஒரு விமர்சனத்தை வந்து வைக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. எப்படி போயட் வந்து ஒரு புது ஐடியாவை ஃபர்ஸ்ட் உருவாக்குனப்போ எல்லாரும் வந்து இது வந்து ஒரு குப்பை பூப்பான்ற மாதிரி வந்து சொன்னாங்களோ, இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த ஐடியாவை திருடி ரீக்ரியேட் பண்ண நபருக்கும் அதே விஷயம் தான் வந்து நடந்திருக்கும். எல்லாரும் வந்து அதை வந்து எப்படி வந்து பார்க்க ஆரம்பிச்சிருப்பாங்கன்னா, இது வந்து ஒரு குப்பை தான் பான்ற மாதிரி வந்து பார்க்க ஆரம்பிச்சிருப்பாங்கன்னு சொல்லி இந்த போயத்தை வந்து கம்ப்ளீட் பண்றாரு டெனிசன்.